வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சேமியா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானோனையே இதில் முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 10 முந்திரி பருப்பு, உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 உலர் திராட்சை அதையும் சேர்த்து ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் சிவப்பாக வர அளவுக்கு இதிலையே பொரிச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா வெறும் முந்திரி பருப்பு திராட்சையை மட்டும் அதுலேருந்து எடுத்து வச்சுருங்க வேறு தட்டுக்கு. அதே நெய்யிலே நம்ம சேமியாவையும் வறுக்க போகிறோம். சேமியான்னு பார்த்திங்கன்னா நான் வறுத்த சேமியாவே கடையில் வாங்கியிருக்கிறேன். 1 கப் அளவுக்கு வறுத்த சேமியா போட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் மட்டும் நல்ல மிதமான தீயிலே கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுக்காத சேமியா வாங்கினீங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வர அளவுக்கு கைவிடாமல் ஒரே மாதிரி வறுத்துக்கணும். அப்போ தான் நல்லா பொலன்னு சேமியா களி மாதிரி ஆகாமல் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டில் மாற்றிட்டு இதே பேன்லேயே நம்ம கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த கேசரிக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவு நமக்கு நெய் தேவைப்படாது. இப்போ இதே பேன்லேயே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிக தண்ணி ஊற்றினாலும் ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்க்கணும். அந்த நம்ம ரவை போடுற மாதிரி இது கெட்டிலாம் படாது. நீங்கள் ஒட்டு மொத்தத்துக்கும் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துருங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீயை மீடியமாக வச்சுட்டு ஒரு மிதமான தீயிலே மூடி வச்சு நம்ம சேமியா முழுக்க வெந்துடணும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சர்க்கரை போடணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் சர்க்கரை எதுவும் போட்டுட்டீங்க, வேகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா சேமியா வேகாது, ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். அதனால் குறைஞ்ச தீயிலே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குழன்னு, அதாவது குழஞ்ச சாதம் மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா பொலன்னு உள்ள சாதம் எப்படி இருக்கும், எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதுமான அளவு. இந்த சமயத்தில் நம்ம சர்க்கரையை போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். சர்க்கரை பார்த்திங்க அப்படின்னா நான் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப்பு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை ஒரு மிதமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்னா ஒரு பங்கு சேமியாவுக்கு 1 பங்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ நான் வீடியோக்கோசரம் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்குறேன். நார்மலாக உங்களுக்கு குங்குமப்பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்து பாலில் சூடான பாலில் போட்டுட்டு அதை கூட இதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சேமியா கலர்லேயே இருந்தாலுமே சேமியா கேசரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சர்க்கரை போட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இலகி கொடுத்து வரும். அதனால் பயப்பட வேண்டாம். தீயை குறைந்த தீயிலே வச்சு நல்லா சர்க்கரையெல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இதில் ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் மிதமான தீயிலே கேசரி பதத்துக்கு வர அளவுக்கு வெந்து சுண்டி வரட்டும். இந்த ஸ்டேஜில் இருக்கப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. தீ ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிசுப்பாயிடும். மிதமான தீயிலே வச்சு இந்த டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துடுங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்ல பொலன்னு இருக்கும். ரொம்ப ட்ரையாக இப்போ எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி இருக்கும். கடைசியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இந்த கேசரிக்கு அதிக நெய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. கொஞ்சமான நெய்யிலே ரொம்ப டேஸ்டியாக வரும். அவ்வளோதான், நம்மளோட சேமியா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.